அண்ணே, நைட்டு லேட் ஆயிடுச்சு, வாங்க ரூமுக்கு போலாம். முதல்ல அந்த கையில இருக்கிறத தூக்கி போடுங்க. எதை தூக்கி போடணும்? இங்க கொடுங்க முதல்ல. அண்ணே, ரூமுக்கு போலாம் வாங்க. இதுக்கு மேல இங்க இருந்தீங்கன்னா பிரச்சனை ஆயிடும். பிரச்சனையா? என்ன பிரச்சனை ஆகும்? எனக்கு பிரச்சனை ஆகணும், அதுக்காக தானே இப்படி பண்றேன். அண்ணா, யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். நீங்க முதல்ல கீழே வாங்க. முடியாது, நான் வரமாட்டேன். அண்ணா, உங்களுக்கு இதை கொண்டு வந்து கொடுத்தது தப்பா போச்சு. எடுத்துட்டு வந்து கொடுக்கலனாலும் நானே போய் வாங்கிப்பேன்னு பிளாக்மெயில் பண்றீங்க. எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு என்னால அங்க இருக்கவே முடியல. என்ன பண்றீங்களோன்னு அதே பயம். முதல்ல வாங்க, கீழே வாங்க. நீங்க தனியா இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது. வாங்க கீழே, நீங்க போய் ரூம்ல படுங்க. டேய், எனக்கு என்ன, என் ரூமுக்கு போக வழி தெரியாதா என்ன? வந்து கூட்டிட்டு போக வந்திருக்க? அண்ணா, விளையாடாதீங்கண்ணா. விடிஞ்சா கல்யாணம். நீங்க இந்த மாதிரி நின்றுட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். டேய், ஷார்க்குடா கல்யாணம். நான் கல்யாணம் கேட்டனா? எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு இப்ப ஏன் தலை உருளுது. தப்பா நினைக்கட்டும், நான் குடிகாரன் தான். எனக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சா இப்படிதான் தினம் தினம் குடிச்சிட்டு வருவேன். போய் உங்க அம்மா கிட்டயும் உங்க அப்பா கிட்டயும் சொல்லு. நான் பொம்பளை பொறுக்கி குடிகாரன். உங்க பொண்ணை எதுக்கு என் அண்ணனுக்கு கொடுக்குறீங்கன்னு போய் உன் மாமனை கேளு. அதை விட்டுட்டு அவங்க அது பேசுவாங்க, இவங்க இது பேசுவாங்கன்னு என்கிட்ட வந்து சொல்லாத. இப்ப மட்டும் எனக்கு என்னமோ ஊர்ல நல்ல பேர் இருக்கிற மாதிரி தான். இப்ப நான் குடிச்சதுனால என் பேர் கேட்டு போக போகுதா? ஏற்கனவே என் பேர் கேட்டு போய் தான் கிடக்கு. இதுல புதுசா ஒண்ணும் கிடையாது. நீ கிளம்பு, என் ரூமுக்கு போக எனக்கு தெரியும். அண்ணன் வாங்க, என்ன கூட்டிட்டு போய் விட்டுட்டு போறேன். ஹேய், என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? நான் எப்பவும் ஸ்டெடியா இருப்பேன். என்னை பார்த்தா என்ன கூட்டி போதையில தள்ளாடுற மாதிரி தெரியுதா? போடா, எனக்கு போய்க்க தெரியும். அண்ணன் ப்ளீஸ்ண்ண, வா போலாம். போன்னு சொன்ன. நீ கண்டிப்பா ரூமுக்கு தானே போவ, வேற எங்கேயும் போயிடாத. இப்போ மணி என்ன? நைட்டு 10. இப்போ ரூமுக்கு போகாம வேற எங்க போக போறேன்? ரூமுக்கு தான் போய் படுக்க போறேன். வழிவிடு, நானே போய்ப்பேன். அண்ணன் பார்த்து போங்கண்ணே, எனக்கு போய்க்க தெரியும். வழிவிடுறா. வந்துட்டான் பெருசா. நடக்கிற எதுவும் சரியா படல. இது எங்க போய் தான் முடிய போகுதுன்னு தெரியல. அம்மாவும் அப்பாவும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அண்ணனும் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல சொத்துக்காக இந்த கல்யாணம் தேவையா? சொத்து போனா கூட சம்பாரிச்சுக்கலாம். மனுஷனுக்கு நிம்மதி போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இத பத்தி யோசிக்காம அவருக்கு இப்ப கடைசி நேரத்துல கல்யாணத்தை முடிவு பண்ணி இதோட விளைவு எப்படி இருக்க போகுதுன்னே தெரியல. தெய்வான தியா இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கா? கல்யாணத்துக்கு விருப்பம் தானே? நீங்க கவலைப்படாதீங்க, இந்த கல்யாணம் நடக்கும். அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. காலையில மணமேடையில வந்து உட்காருவா. நீங்க கவலைப்படாம போய் படுங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எனக்கு இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் ஒரே பதட்டமாவே இருக்கு. எதுக்குங்க கவலைப்படுறீங்க? அதான் என் அண்ணனே சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் எதுக்கு பயந்துட்டு? எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. நீங்க போய் நிம்மதியா படுங்க. மற்றபடி எல்லாம் நல்லதா நடக்கும். காலையில கல்யாணம் பாத்தியலா, சீக்கிரம் எழுந்திருக்கணும். நீங்க இப்ப போய் படுத்தாதான் காலையில சீக்கிரமா எழுந்திருக்கலாம். இப்படி தூங்காம அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்களே. சரிம்மா. ஏம்மா மீனா, எங்க போறாவ? எல்லாருக்கும் பால் குடுத்துட்டியா? குடுத்துட்டேம்மா. சரி போய் படு. காலையில வெள்ளனே எழுந்து வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கேன். சரிங்கம்மா. பொறவு எங்க போறா? அம்மா, அர்ஜுன் ஐயாவை பார்க்கணும். அர்ஜுனையா? எதுக்கு அர்ஜுனை பார்க்கணும்? இல்லம்மா, வேலை செஞ்ச ஒருத்தவங்களுக்கு கையில அடிபட்டுடுச்சு, அதான் மருந்து கேட்கறதுக்காக. என் பிள்ளை இதுக்கா நாங்க டாக்டருக்கு படிக்க வச்சோம். காயத்து மருந்து அந்த கபோர்ட்ல இருக்கு, எடுத்துட்டு போ. இந்த மாதிரி சில்லற வேலைக்கெல்லாம் அவனை தேடிட்டு இருக்காங்க. அவன் டாக்டரு, சில்லற வேலை பாக்குறவன் இல்ல. இல்லம்மா, அதுக்கு இல்ல. ஏய், சொன்னதை செய்யி. அந்த கபோர்ட்ல மருந்து இருக்கு, எடுத்துட்டு போய் கொடு. சரிங்கம்மா. எவனுக்கோ வேலை செய்யும்போது அடிபட்டுன்னா என் பிள்ளைதான் போய் வைத்தியம் பார்க்கணுமா? அதுவும் இந்த வீட்டுல வேலை செஞ்சா காயத்துக்கு மருந்து போட கூட டாக்டர் தான் போகணுமா? அவன் எப்பேற்பட்ட டாக்டரு? அவனை போய் சின்ன சின்ன காயத்துக்கு மருந்து போட கூட்டிட்டு இருக்கா. ஆமாமா, இந்த மாதிரி வேலைக்காரங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். இந்த பொண்ணு என்னமோ இவ வீடு மாதிரி அப்படி இப்படி ஓடிட்டு இருக்கா. என்ன பண்றது மைனியா, வயசு பொண்ணு துருன்னு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கா. அத போவாத வேலை செய்யாத நான் சொல்ல முடியும்? அதான் அப்படியே விட்டுட்டோம்.
ஏதோ பண்ணிட்டு போறான்னு. சரிம்மா. மைனி நீங்க படுக்கலையா? லேட் ஆயிடுச்சு பாருங்க. இதோ அதுக்குதாம்மா போயிட்டு இருக்கேன். நீங்க என் கூட வேணா வந்து படுத்துக்கோங்க. நாங்களா வெளியே அந்த ஹால்ல தான் படுத்துக்குவோம். வெயில் காலம் பாத்தீங்களா, ஒரே வெக்கையா இருக்கும், உள்ள படுக்க ஆகாது. அதுவே இந்த ஹால்லனா நல்ல ஃபேன் காத்தோட சேர்ந்து நல்ல ஜிலு ஜிலுன்னு வெளி காத்து அடிக்கும். நல்லா படுத்துக்கலாம் மைனியா. சரிம்மா, நான் உன் கூடயே வந்து படுத்துக்கிறேன். வாங்க மைனியா. டே ஆதி. சொல்லு அர்ஜுன். அண்ணன் எங்கடா? அவர் ரூம்க்கு கூட்டிட்டு போக சொன்ன, நீ மட்டும் தனியா நின்னுட்டு இருக்க. எங்கடா போனாரு? அவர் ரூம்க்கு இப்பதான்டா போனாரு. டே அர்ஜுன், இந்த கல்யாணம் அவசியம் தேவையாடா? என்னடா பண்ண சொல்ற? இது அவங்க முடிவு பண்ணிருக்காங்க. இதுல நம்ம முடிவு எடுக்க என்ன இருக்கு சொல்லு? அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தான் சுத்தமா புரியல. பார்த்தா குறைக்கு மாமா வேற தற்கொலை வரைக்கும் போயிட்டாரு. இந்த நேரத்துல கல்யாணம் நடக்கலைன்னா ஒரு உயிர் போயிடும். அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க? அவர் இறந்துட்டு போறாருன்னு அப்படியே விட முடியும்? நீயே சொல்லு ஆதி. சரிதான்டா, ஆனா அண்ணன் இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவருக்கு கல்யாணம் தேவையான்னு இருக்கு. தெரியல ஆதி, இதுக்கு என்ன முடிவுனே தெரியல. விடிஞ்சா கல்யாணம், வேற வழியே இல்லை. அண்ணன் தியா கழுத்துல தாலி கட்டி தான் ஆகணும். இல்லைன்னா ஏதாவது அசம்பாவிதம் நடக்க கூட வாய்ப்பு இருக்கு. சரி, டைம் ஆயிடுச்சு. நான் போய் படுக்கிறேன். காலையில அண்ணனை எழுப்பிக்கலாம். இப்போ போய் அவர் படுத்தாலும் அசந்து தூங்கிடுவாரு. காலையில போய் பார்க்கலாம். சரிடா. டே ஆதி, அர்ஜுன் இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது அது சும்மா தான் நின்றுட்டு இருக்கோம். என்னடா பேய் எறிஞ்ச மாதிரி நிக்கிற? ஒன்றும் இல்லைக்கா. அப்பா, அக்கான்லாம் கூப்பிடுறேன். சரிதான். ஆதி, இங்க கதிர் இருந்தா பாத்தியா? கதிர் என்னவா? ஆமா ஆதி, நான் அந்த சைடு மாடியில நிக்கும் போது பார்த்தேன். இங்க கதிர் நின்னுட்டு இருந்தான். வர்றதுக்குள்ள காணும். ஆமாக்கா, கதிரண்ணா இங்கே தான் நின்றுட்டு இருந்தாவ. இப்போதான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. நீ போய் அவனை எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணாத. காலையில் வேற சீக்கிரம் எழுந்திருக்கணும். அவர் தூங்கட்டும். ஏதாவது பேசணும்னா நீ காலையில் பேசிக்கோ. இப்போ போய் தூங்குறவர் ஏதாவது எழுப்பி தொல்லை பண்ணாத. அதுக்கு இல்லடா, நாளைக்கு கல்யாணம். ஒரு ஃபேஷியல் கூட அவனுக்கு பண்ணல. அத நானே ஏதாவது பண்ணி விடலான்னு பார்த்தேன். முகத்துக்கு ஏதாவது போட்டா தானே பல பலன்னு இருக்கும். அதுக்கு தான் அவன்கிட்ட கேட்கலான்னு வந்து அதுக்குள்ள போய் படுத்துட்டான் போல. படுத்துட்டாரு போல. சரி விடுங்க, காலையில பாத்துக்கலாம். சரி சரி, காலையில சீக்கிரமா எழுந்து அவனுக்கு ஏதாவது பண்ணி விடுறேன். மாப்பிள்ளை இல்ல, டல்லா இருக்க கூடாது இல்ல, அதுக்கு தான்டா பார்த்தேன். ஒரு தயிரையாச்சும் முகத்துல தடவிட்டு படுக்கலாம், அதுவும் பண்ணல. இப்ப போய் அவனை எழுப்பாதீங்க. அவன் டயர்ட்ல தூங்கிட்டு இருப்பான். எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். சரி சரிடா, நான் போறேன். அந்த மாடியில நின்றுட்டு இருக்கும்போது இங்க நின்றுட்டு இருந்தான். வர்றதுக்குள்ள போயிட்டான். சரி, காலையில பேசிக்கலாம். அதுக்குள்ள ஒருத்திக்கு முடிவு கட்ட வேண்டியது இருக்கு. அத பண்ணிட்டு வந்துருவோம். கலந்த காதல். இது எந்த இடம்? ஏன் ரூமா இப்படி இருக்கு? கெஸ்ட் எல்லாம் வந்து நல்லா சுத்தம் பண்ணாம வச்சுட்டாங்களா? இவ்வளோ கேவலமா கிடக்கு. தூக்கமா வருது. குட் நைட். ஏய் நில்லு. அம்மா, இந்த பக்கம் எங்க போற? அம்மா, அது மேல மாடிக்கு போறமா. மணி எத்தனை ஆகுது? இந்நேரத்துல மாடியில உனக்கு என்ன வேலை? போ, போய் கீழே போய் படு. காலையில வேலை நிறைய இருக்கு. அதெல்லாம் பிரச்சனை இல்லம்மா, நான் காலையில நேரமே எழுந்துடுறேன். இப்போ நான் மேல மட்டும் போயிட்டு வந்துடுறேம்மா. ஏய், நான் சொல்றது உனக்கு புரியல? இந்நேரத்துக்கு மாடியில உனக்கு என்ன வேலை? ஒழுங்கா கீழே போய் படு. அம்மா, அது வந்து அம்மா கிட்ட கதிரையாவுக்கு அடிப்பட்ட விஷயத்த சொல்லலாமா வேண்டாமா? வேண்டாம், சும்மாவே அவ என் மேல எரிஞ்சு விழுவாங்க. இப்போ ஐயாவுக்கு அடிபட்டிருக்குன்னு சொன்னா என்னை தான் ஏசுவாங்க.
அர்ஜுன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லலான்னு பார்த்தா அர்ஜுன் ரூம் பக்கம் போகவே பெரிய அம்மா விட மாட்டாங்க. இப்போ நான் என்னதான் பண்றது? சரி, எந்த பக்கமும் போக விட மாட்டாங்க. என்ன பண்றதுனே தெரியல. முள்ள அம்மா கிட்ட விஷயத்த சொன்னா அவங்க என் மேலதான் கோவப்படுவாங்க. ஏற்கனவே அவங்க என் மேல கோவத்துல இருக்காங்க. இப்போ மட்டும் ஐயாவுக்கு அடிபட்டதுன்னு நான் சொன்னேன்னா என்னாலதான் அடிபட்டதுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. இப்போ எப்படி மேல போறது? ஐயா வேற மேலேயே உட்கார சொல்லிட்டு வந்துட்டேன். கையில வேற காயமா இருந்துச்சு. மருந்து போட்டு விடலாம் மேல போலான்னு பார்த்தா அம்மா விடவே மாட்டாங்களே. ஏய், என்ன என் முகத்தையே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க? ஏன் என் முகத்துல ஏதாவது எழுதியிருக்கா என்ன? என்ன வேலை சொன்னாலும் செய்யறது இல்ல, அதுக்கு எதிர்மாறாவே பண்ணிட்டு இருக்கிறது. மாடிக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், போ. ஒழுங்கா காலையில இருந்து எல்லா வேலையும் செஞ்சிருக்க. இல்லம்மா, அது இவ மாடியில நின்று கதிர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தா. பேசிட்டு கீழே வந்தா. மறுபடியும் அதுக்கு மாடிக்கு போக துடிக்கிறா. நான் மேலே போனப்ப கதிரும் அந்த இடத்துல இல்லை. பிறகு யாரை பார்க்கறதுக்கு அவன் மாடிக்கு போறா? ஒருவேளை இவளுக்கு கதிர் கீழே வந்த விஷயம் தெரியாதோ? இல்லை கதிர் தான் மேலே போயிருப்பானோ? ஒன்றும் புரியலையே. இவ இவ்வளோ வேகமா மாடிக்கு போறத பார்த்தா, இவ இவ்வளோ வேகமா முந்திட்டு போறத பார்த்தா கதிர் மேலே தான் இருக்கான். அதுக்கு தான் இப்படி ஓடுறா. எல்லாம் தெரிஞ்சு நான் எப்படி ஒன்று போக விடுவேன்? இப்ப பாரு, உனக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு தானே நான் இங்க வந்தேனே. ஏய், ஒரு வேலை பண்ணு. நான் போயிட்டு வந்து செய்யறேம்மா. நான் சொல்றது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ மாடிக்கு போ, இல்லை எங்கேயாச்சும் போ. எனக்கு எந்த கவலையும் இல்லை. முதல்ல நான் சொல்ற வேலையை செய். நாளைக்கு காலையில கல்யாணத்துக்கு பாத பூஜை பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க காலை எடுத்து வைக்கிறதுக்கு 2 பெரிய தட்டு வேணும். எடுத்து வச்சிருக்காங்களான்னு பாத்தியா? தெரியலம்மா, அதெல்லாம் பெரியம்மாவும் அம்மாவும் பார்த்துருப்பாங்க. இங்க எந்த தட்டும் இல்லைன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஸ்டோர் ரூமுக்கு போ, அங்க இருக்கும், எடுத்துட்டு வா. நல்ல பெரிய தட்டா பார்த்து 2 தட்டு எடுத்துட்டு வா. மேல அங்க மூட்டையில கட்டி இருக்கும், அதை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு நீ போ. அம்மா, அது காலையில எடுத்து தரமா? என்ன, நீ முதலாளியா நான் முதலாளியா? நான் சொல்றது நீ கேட்க மாட்டா, நீ சொல்றதுதான் நான் கேட்கணுமோ? முதல்ல போய் அந்த தட்டை எடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் எங்கேயாவது போ. அம்மா, சரிங்கம்மா. போ போ, வாரேன். உள்ளேயே கடடி. இவளை வெளியே விட்டா இந்த கல்யாணமே நடக்காம போயிடும். இப்ப எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்த வருவா? நீ கட்ட கேடுக்கு ஏன் தம்பி கேக்குதா? நடக்காது. அது நடக்கும், நான் விட மாட்டேன். குறிச்ச நேரத்துல கதிருக்கும் தியாவுக்கும் கல்யாணம் நடக்கும். ஒன்னு அது வரைக்கும் வெளியவே விட மாட்டேன். உள்ளேயே கடை. ஐயா, எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. எவ்வளவு தலைநாள் கதவு திறக்கவே மாட்டேங்குது. ஐயா வேற இங்க படுத்திருக்காரு. யாரோ உள்ள வச்சு பூட்டிட்டாங்க. ஐயா, ஐயா எழுந்திருங்க. ஐயா, ஐயா எழுந்திருங்க. ஐயா குடிச்சிருக்காவ. இவங்க இப்ப எவ்வளவு கூப்பிட்டாலும் எழுந்திருக்கிற நிலைமையிலே இல்ல. போச்சு, நல்லா மாட்டுன. எனக்கு வேண்டான்னு சொன்னா சின்ன கட்டாயப்படுத்துறீங்க. இப்போ எப்படி வெளியே போறதுன்னே தெரியல. ஐயா, ஐயா. ஏ மகிழா, கதிர் எழுந்துட்டானா? முதல்ல அவனை குளிச்சுட்டு கிளம்ப சொல்லு. ஐயர் வர போறாரு. வந்த உடனே மணமேடையில உட்காரணும். ஏங்க, இங்க இன்னும் மணமேடையே ரெடி பண்ணவே இல்ல. 2 மணப்பலகை எடுத்து அதுல புது துணியை மடிச்சு போடு. முன்னாடி அக்னி குண்டம் வைப்பாங்க. ஐயர் வர நேரம் ஆயிடுச்சு. இப்போ நின்னுட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? போ, ஒவ்வொன்றும் எடுத்துட்டு வா. முளைப்பாரிலாம் ரெடியா? அவசர அவசரமா கல்யாணம் முடிவு பண்ணணும்னு முளைப்பாரி சரியா முளைக்கலங்க. எங்க அம்மா கிட்ட கேட்டதுக்கு பச்சை இலை வந்திருந்தாலே போதும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இங்க 2 மணப்பலகை போடுங்க. பொண்ணு மாப்பிள்ள உட்கார்ற மாதிரி. சரிங்க. அதுக்கு முன்னாடி அவரை போய் எழுப்பி விடுங்க. எவ்வளவு நேரம் தூங்குவாருன்னு தெரியல. ஆளை வெளியவே காணல. சரிங்க, நான் போய் எழுப்பி விடுறேன். கதிரே, ஏய்யா கதிரே, சேஞ்சிரியா? கதிரே,
இன்னும் எழுந்திருக்கலையா? அவன் என்ன பண்றான் ஆதி? அவன் குளிக்க போயிருக்காமா. நான் அண்ணனை கூப்பிட வந்தேன். கதவை தட்டி தட்டி பாக்குறேன், திறக்கவே மாட்டான். அண்ணன் அசதியில தூங்குதோ என்னவோ, வேகமா தட்டி பாருமா. நானும் தட்டி தட்டி பாத்துட்டேங்க, ஒரு சத்தத்தை காணல. நைட்டு அண்ணன் இருந்த நிலைமைக்கு இவ்வளோ காலையில அவர் எப்படி எழுந்திருப்பாரு? இருங்கம்மா, நான் திறந்து பார்க்கறேன். என்ன அர்ஜுன், கதிரை காணல? ஒருவேளை பாத்ரூம் உள்ள போயிருப்போமோ என்னமோ. ஏல, இந்த ரூம்ல அட்டாச் பாத்ரூமே கிடையாது. வேற எங்க போயிருப்பாரு? கீழே போய் பாத்தீங்களாமா? கீழே இருந்துதான் நான் மேல வரேன். நீங்க சரியா பார்த்துருக்க மாட்டீங்க. அண்ணன் இந்த ரூம்ல இல்லைன்னா கீழே எங்கேயாவது போயிருப்பாவ, இல்லைன்னா அங்க பாத்ரூம்ல குளிக்க போனாலும் போயிருப்பாவ. இருல, என்னன்னு போய் பாக்கேன். நைட்டு வேற அண்ணன் வேற பயங்கர போதையில இருந்துச்சு. அவரை கூட்டிட்டு வந்து ரூம்லயாவது விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். அதுவும் அவர் கேட்கல. இப்போ எங்க போச்சுன்னே தெரியலையே. கீழே போய் பார்ப்போம். அப்பா, நான் கூட பயந்துட்டே இருந்தேன். நைட்டு ஸ்கின் கேர் வேற பண்ணலையே, மேக்கப் கரெக்டா செட் ஆகுமான்னு. சூப்பரா பொருந்திருக்குமா. ஏண்டி முகத்தை கொஞ்சம் சிரிச்சாப்புல வையேன். ஏமா ரோஸ், நல்லா பண்ணிருக்கமா. தேங்க்ஸ் ஆண்டி. அப்போ நான் வரட்டுமா? எங்க போறவ? கல்யாணம் முடிச்சிட்டு சாட்டு தான் போகணும். ஐயோ ஆண்டி, எனக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு, நான் போகணும். அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன், இன்னொரு நாள் இங்க வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரி சரிம்மா, வரேன் ஆண்டி. எங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன அவ மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டு நிக்கிறானா? கிளம்ப மாட்டேன்னு ஏதாவது சொன்னானா? சொல்லங்களா? எங்க அது முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு, இந்த நேரத்துல பிரச்சனை பண்றானா? எங்க கதிரை காணல. கதிர காணலையா? எங்க போயிருப்பான்? ஒழுங்கா பாத்தியா? சிங்கனதான் எங்கேயாவது இருப்பான், நல்லா பாரு. இல்லங்க, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஆதி அர்ஜுனும் தோட்டத்துக்கு போயிருக்காங்க. ஒருவேளை அங்க இருக்கானான்னு பார்த்துட்டு வரேன். ஆனா கதிரை வீட்டுல எங்கேயும் காணல. அவன் வேலைய காமிச்சிட்டானா? என்ன தெய்வான, என்ன நீ சொல்லுதிய? கதிரை காணலையா? அவன் எங்க போயிருப்பான்? அடிச்சு கைய கால முறிச்சாவது கொண்டு வந்து மனவேடையில உட்கார வைக்கிறேன். நீ அழாதம்மா. ஏய், 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? மாப்பிள்ளைய காணமா, மேலே எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. மாப்பிள்ளைய காணுமா? என்ன விஜய் அக்கா சொல்றிய? நேத்து ராத்திரி பார்த்தனே, சுத்தம் பண்ணையில. காலையில முகூர்த்த நேரம் வந்துருச்சு, இன்னும் மாப்பிள்ளைய காணுமா, எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. ஏமா எல்லாரும் இங்கனதான் இருக்கீங்களோ? ஏமோ மீனாவை பாத்தீங்களா? எங்க போனானே தெரியல, காலையில இருந்து தேடி இருக்க, ஆளை காணல. என்னது, உங்க மொபைலையும் காணுமா? என்னம்மா சின்ன பொண்ணு, என் மொபைலையும் காணும்னா இங்க வேற யாரையாவது காணுமா? என்னம்மா சொல்றிய? ஏக்க, மாப்பிள்ளைய காணலையா? இப்போ நீங்க என்னன்னா உங்க மொபைலையும் காணலன்னு சொல்றிய? அப்போ ஏமா சிலுக்குறானே, ஹாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத. என் பிள்ளை இங்கதான் எங்கேயாவது இருக்கும், ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பா. பாத்தீங்களான்னு கேட்டேன், அதுக்கு பிள்ளை மேல இப்படிலாமா பழிய போடுவிய? இங்க பாருமா, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதிய. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிவிட்டேன். அகிலா, அவங்க என்ன சத்தம்? போய் என்னன்னு பாரு. இதோ பாக்குறேங்க. ஏம்மா நீ அழாத, அந்த பயலால இங்கேருந்து எங்கேயும் போக முடியாது, நான் புடிச்சிட்டு வரேன். அப்படியே ஓடனால இந்த ஊரை விட்டு தாண்ட முடியாது. சுத்தி ஆட்கள் எல்லாம் நம்ம ஆட்கள். அதை மீறி அந்த பையன் எப்படி வெளியே போயிருப்பான்? நீ கவலைப்படாம இரு, அவனை இழுத்துட்டு வந்து உன் முன்னாடி நிறுத்துறேன். என்னம்மா, என்ன சத்தம்? ஒண்ணும் இல்லம்மா, உங்க மகனை காணலையா? இதோ லட்சுமி அக்காவோட மோளையும் காணுமா. இத சொன்னதுக்கு தான் சண்டைக்கு வராவ. இந்த மாதிரி பேசாதீங்க. இங்க என்னதான் பிரச்சனை? என்னன்னு போய் பாப்போம்.